என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது இன்னொன்று என்ன ஞாபகம் வரணும், அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஒரு காரியத்தை நம்ம மறக்கணும்னா வேற ஒன்று நினைக்கணும். உங்களுடைய என்னுடைய பாவத்தின் மேல் கவனம் செலுத்தவில்லை, அவர் தன் குமாரனாக இயேசுவின் நாமத்தின் மேல் பார்க்கிறார். நான் தலைமுறைக்கும் தகப்பன் இல்லை. நான் இந்த தலைமுறையில ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட தலைமுறைக்கு தகப்பன். ஆனா இந்த தேவன் தலைமுறைகளுக்கும் தகப்பனாகவே இருக்கிறார். இன்னும் வரப்போற தலைமுறைகளுக்கும் தகப்பனாக இருப்பார். வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிப பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பிசாசு உங்க வாழ்க்கையில கொடுக்கிற டார்ச்சரை நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க டார்ச்சரை பார்க்காதீங்க, உங்களோட இணைந்திருக்கிற கர்த்தரை பெரியவராக பாருங்க. ஷலோம் ஷலோம். Nothing is missing, nothing is broken in the name of Jesus Christ. வாசிப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 யோவான் புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக எல்லா வேத வசனங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து போன வாரத்திலே நான் விளக்கமாய் போதித்தேன். ஆண்டவர் மறுபடியும் இந்த வாரத்தில் இதை குறித்து என்னோடு பேச சொன்னபடினாலே இதில் இன்னும் பல அற்புதமான காரியங்களை இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். விசேஷமாக இன்றைக்கு வாலிபர்களுக்காக சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். வாலிபர்கள்னால் இந்த உலகத்தில் சொல்லப்படுறது போல இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாருமே வாலிபர்களாக தான் இருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் எழுதும் போது 2 பேருக்கும் எழுதுகிறார், பிள்ளைகளுக்கும் எழுதுகிறார், பிதாக்களுக்கும் எழுதுகிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எழுதுகிறார் யோவான். ஆகவே இந்த காரியங்களை நாம் கொஞ்சம் இன்றைக்கு மறுபடியும் தியானிக்க போகிறோம். அதாவது அவர்களுடைய அப்போஸ்தல ஊழியத்தில் பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொதுவான காரியம் இருந்தது. பவுல், பேதுரு, யோவான் எல்லாருமே என்ன இவங்க எழுதும் போது எப்படி எழுதுறாங்கன்னா ஞாபகப்படுத்துகிறார்கள். எழுதுகிறேன், எழுதி இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லும் போது என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் போன வாரம் ஒரு விதமாக விளக்குனேன், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாங்க. அது இந்த இடத்துல பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு எழுதுகிறேன், எழுதி இருக்கிறேன்னா இப்போ ஏற்கனவே கூட என்ன செஞ்சிருக்கலாம், அவரு இதை சொல்லியிருக்கலாம். இந்த நிருபம் மட்டும் இல்லை, எந்த புதிய ஏற்பாட்டு நீங்க வேத வசனத்தை எடுத்தாலும் அவங்க என்ன நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார்கள், மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. என்ன நம்ம மறந்து விடுவோம், இயற்கையாக நமக்கு மறதி ஒரு சுபாவம் இல்லை. சில வேளைகளில் பிசாசை என்ன பண்ணிடுறான், நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகிற சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம சத்தியத்தை மறந்து போயிடுகிறோம். ஆகவே தான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னப்போ சொன்னார், இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானி, அதை செய்ய கவனமாயிரு, அப்பொழுது நல்ல வெற்றி பெறுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போதுமே பொருந்தும். கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு பிறகு இவங்க போன பிறகு கூட அப்போஸ்தலர்களுடைய வாழ்நாட்கள் முடிந்த பிறகு கூட அந்த காரியங்கள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அதனால தானே இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் இதே வேத பகுதி எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அப்போது அவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு இல்லையா? அப்போது தேவனுடைய நோக்கம் என்ன, உங்களையும் என்னையும் குறித்து. ஞாயிற்றுக்கிழமை வசனம் கேட்குறோம், ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலையில் வரும் பொழுது போதிக்கிற எனக்காகட்டும், போதிக்கிறத கேட்குற உங்களுக்காகட்டும், எவ்வளவு நம்ம தியானிக்கிறோம், அந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. இவர் எழுதுறாரு, நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு ஒப்பான இன்னொரு வேத பகுதியை நான் பேதுருவின் நிருபத்திலேருந்தும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள் நான் வேகமாய் வாசிக்கிறேன். அது சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான் எடுக்கிறேன். பேதுரு அவருடைய லெட்டரில் எப்படி எழுதுறாருன்னா, இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்போதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு,
உங்களுக்கு சில காரியங்கள் தெரிஞ்சிருக்குங்கிறார். உங்களுக்கு தெரியும், எது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதில் நீங்கள் உறுதியாக கூட இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னு நான் அப்படியே விட்டுற மாட்டேன், அசதியாக இருந்துட மாட்டேன். எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் போயிடுவேன், இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கேருந்து போயிடுவேன், நான் சென்று போன பின்பு, அதாவது மறிக்க போகிறாருங்கிறத அப்படி சொல்கிறாரு, நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நான் போன பிறகு கூட நீங்களாம் இதை நினைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு போவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர்களுக்கு வரப்போகிற திருச்சபை எதிர்காலத்தில் உள்ள பிள்ளைகள் மேல் அவ்வளோ கவனம். என்ன கவனம்? நமக்கு என்ன நடந்திருக்கிறது, ஆண்டவர் நமக்கு எவைகளை கொடுத்திருக்கிறார் என்பதில் நம்ம மறக்கவே கூடாது, அதில் தியானமாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த லெட்டர்ஸோட முக்கியத்துவம். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, ஏன் அப்படின்னா, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட 12 சீசர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம், இன்னைக்கு இந்த நிருபங்களை எழுதுறோம்னா ஏதோ ஒரு மற்ற மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி கட்டுக்கதை நாங்கள் சொல்லலை. எப்படி சொல்றாரு பாருங்க, யூத மார்க்கத்திலே நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி கட்டுக்கதையை நாங்கள் சொல்லலை. என்ன சொல்றாரு, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம், நாங்கள் அவரை பார்த்தோங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் யோவான் எப்படி இருக்கிறார், நாங்கள் கண்டதும் தொட்டதும் பார்த்ததுமாக இருக்கிற அந்த ஜீவ வசனத்தை குறித்து உங்களுக்கு சொல்றோங்கிறாரு. பேதுரு எப்படி எழுதுறாரு பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். மறுரூப மலையில் இருந்தது 3 பேர், ஒன்று பேதுரு, ஒன்று யோவான், இன்னொன்று யாக்கோபு. யோவானோட நிருபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய மனநிலைமைக்காக நான் பேசுகிறேன், இவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நான் ஏதோ கட்டுக்கதையை உங்களுக்கு சொல்லலை, நாங்கள் அவரை பார்த்தோம், அந்த மலையில் இருந்தப்போ பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம், நாங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் அவருடைய வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ இன்றைக்கி நான் காலையில் நான் அவருடைய சத்தத்தை கேட்கல, நான் அவருடைய மகிமையை பார்க்கல, ஆனால் எழுதப்பட்ட இந்த வேத வசனத்தை உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன். எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா, சில காரியங்களை நாமும் கூட மறக்கக்கூடாது. அவர் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அதில் என்ன முக்கியமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறாரு, பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது எந்த இடத்துல அதிகமாக மறக்காமல் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கணும்னா, தினந்தோறும் அவனுக்கு ஒன்று தெரியணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயம் முக்கியம். ஏன்னா சுவிசேஷத்தில் முக்கியமானது பாவ மன்னிப்பு என்கிற அந்த பதம். ஆமேன். அந்த பாவ மன்னிப்பை குறித்து நாம் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறார். என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே இன்னொன்று என்ன ஞாபகம் வரணும், அவருடைய நாமத்தின் நிமித்தம். 2 ஞாபகம் வரணும். எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னா யார் ஞாபகம் வரணும், இயேசுவின் ஞாபகம் வரணும். ஏன்னா தேவன் எப்படி என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஒரு காரியத்தை நம்ம மறக்கணும்னா வேற ஒன்று நினைக்கணும். நான் இருக்கேன், ஒரு காரியத்தை மறக்க நான் விரும்புகிறேன், அல்ல ஒரு நபரை நான் மறக்க விரும்புகிறேன்னா நான் என்ன செய்யணும்னா, வேறே ஒரு காரியத்தின் மேலே வேறே ஒரு நபர் மேலே நான் என்ன பண்ணணும், என்னுடைய கவனத்தை செலுத்தணும். இன்னொன்று மேலே கவனம் செலுத்தணும்னா இதை நான் மறந்துடுவேன். இப்போ தேவன் என்னுடைய பாவத்தின் மேல் கவனம் செலுத்தவில்லை, அவர் தன் குமாரனாக இயேசுவின் நாமத்தின் மேல் பார்க்கிறார். அதை அவர் நினைக்கிறதுனால இதை மறந்துட்டார். என்னுடைய பாவங்கள் மறக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. தேவன் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஏன்னா இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். ஒரு காரியத்தை, அது தேவனாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானாக இருந்தாலும் சரி, மறக்கணும்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு காரியத்தை மறக்கிறதுக்கு எளிமையான வழி, அதை வேற ஒரு காரியத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், பாவத்தை எல்லாம் மறந்துட்டு அவருடைய நாமத்தை தான் நம்மளும் என்ன பண்ணணும், ஞாபகம். தேவன் எந்த நாமத்தின் மேல் இன்னைக்கு ஞாபகம் உடையவராக இருக்கிறாரோ
அவருடைய நாமத்தின் மேல் நாம் ஞாபகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட பாவத்தை பற்றி நினைக்க மாட்டோம். ஆமேன். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை குறித்து சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இங்கே யோவான் எழுதுறாருல, இது ஒன்றும் ஒரு புதிய விஷயமா? இப்போ இயேசு பூமியில் ரத்தம் சிந்தின பிறகு இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு பூமியில் வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடியே, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தேவன் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். பழைய ஏற்பாட்டில் சில வசனங்களை காண்பிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படிங்கிறார். நினைக்கவே மாட்டேங்கிறார். அங்கே பாவத்தோடு சேர்த்து மீறுதல்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்கிரஷன்ஸ், நம்மளுடைய துரோகங்களை கூட அவர் நினைக்க மாட்டாராம். துரோகங்களையெல்லாம் நான் குலைத்து போடுகிறேன். ஏன்னா என் நிமித்தமா, நானே, எஸ் ஐ am the one and only who completely erases your sins, never to be seen again. I will not remember them again. Freely I do this because of who I am. தேவனா இருக்கிறனால இதை செய்கிறார். மனுஷங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் தேவன் அதை செய்ய அவரால் முடியும். ஏன்னா தேவன் நம்மளை வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதில்ல, அவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக பார்க்கறதில்ல. மனிதர்கள் அப்படின்னாலே அவருக்கு தெரியும். ஆதாம் மூலமாக பாவம் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருமே அதில் கஷ்டப்படுறாங்க தெரியும். அதனால் கர்த்தர் ஒரு கடினமாக இருக்கிறதில்ல. அன்னையிலேருந்தே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே இருக்கார். நான் மறந்துடுவேன், ஒரு நாள் வரப்போகுது, இயேசு ரத்தம் சிந்தின பிறகு டோட்டலாக நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். ரெண்டாவது இன்னொரு வசனம் காமிக்க, மீகா 7:18-19 வசனங்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். இங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவரீருக்கு ஒப்பான தேவன் யாருன்னு இங்க சொல்றாரு. இதே மாதிரி வசனம் எங்க வரும்? நம்ம கூட பாடுவோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். எந்த இடத்துல இந்த பாட்டு வருதுன்னா, செங்கடல் ரெண்டா பிளந்து கர்த்தர் பயங்கர வல்லமையை காண்பிச்சாரு. அப்போ பாடுனாங்க இஸ்ரேல் ஜனங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு. அவருக்கு வல்லமையில் அவர் எவ்வளவு பயங்கரமானவராக இருக்கிறாரோ, மன்னிக்கிறதுலையும் அவர் பயங்கரமானவராக இருக்கார். உமக்கு ஒப்பானவர் யாருன்னா, ஆண்டவரே நீங்க வல்லவர், சர்வ வல்லமையில தேவன், நீங்க வல்லமையில மட்டிலும் உங்களுக்கு ஒப்பானவர் யாருன்னு இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிப்புன்னு வரும்போது கூட உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே, யாருமே நீங்க மன்னிக்கிறது போல மன்னிக்க முடியாதுன்னு எழுதுகிறான் இங்கே மீகா. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கணும், நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவருடைய நாமத்து நிமித்தம் பிள்ளைகளே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னா அதுல பார்க்கணும் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதை இந்த இடத்துல பார்க்கணும். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினால் அவர் என்றைக்கு கோபம் வைக்க மாட்டாராம். ஏன் கோபத்தை எடுத்துறாருன்னா, முடிவு பண்ணிட்டாரு நான் நல்லா வைக்கணும்னு. இப்போ நானே இருக்கேன், யார் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன், கடைசி கோபமாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஏதோ நல்லது செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு முடிவுக்கு வந்தால் அடுத்து என்ன பண்ணணும்? கோபத்தை மறந்து தான் ஆகணும். கோபமும் வச்சுக்கிட்டு கிருபையும் செய்ய முடியாது, கிருபை செஞ்சுக்கிட்டே கோபப்படவும் முடியாது. ஒன்றும் கோபமாக இருக்கணும், இல்லை கிருபையாக இருக்கணும், இன்பிட்வீன் இருக்க முடியாது. தேவன் என்ன பண்ணுறார்? கோபமாக இல்லை, முடிவுக்கு வந்துட்டார், நான் கோபப்பட்டது போதும், ரொம்ப கோபப்பட்டுட்டேன், கிருபை செய்ய விரும்புகிறேன், அதனால கோபத்தை என்ன பண்ணுறேன்? எடுத்து இயேசுவின் மேலே வச்சிடறேன். கல்வாரி சிலுவையில் அவர் மேலே எல்லா கோபத்தையும் வச்சுட்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருந்தார். இவ்வளோ விஷயத்தை வச்சு தான் அவர் எழுதுகிறார், பிள்ளைகளே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. பாவத்தின் ஆழத்தை மட்டும் நான் விளக்கல, ஒரு வாரம் அன்னைக்கு விளக்குன பாவம், அக்கிரமம், மீறுதல்னு. அப்போ இன்னைக்கு மன்னிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதையும் விளக்கி கொண்டிருக்கிறேன். அடுத்து எரேமியா 31:34 இதே வசனம் எபிரேய நிருபம் 8:12 எழுதியிருக்கு. அதை எடுத்தா எபிரேயாசிரியர் எழுதியிருக்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இங்க ஒரு ரகசியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு காலம் வருதான், அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனுமே பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து
கர்த்தர் உனக்கு தெரியுமா? அல்லது ஒரு சகோதரனை நோக்கி நீ கர்த்தரை தெரிஞ்சுக்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அன்னைக்கு சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். எப்பன்னா, ஒரு நாள் வருது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பிள்ளைகளாக மாறுவாங்க. பிள்ளைகளாய் மாறின போது அவர்களுக்கே தெரியும் தேவன் யாரு என்று உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன். என்னுடைய ஆவி அவர்களுக்குள்ளே ஊற்றுவேன். அவர்கள் என்னை அப்பா பிதாவை என்று கூப்பிடுவார்கள். அப்படி அவங்க கூப்பிடும்போது அவங்களுக்கே தெரியும் நான் யார் என்று. ஒரு நாள் வருது, அன்னைக்கு நான் போதிக்க வேணாம் கர்த்தர் இன்னார். ஏன்னா அவனுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், தேவன் எங்கள் பிதா, தேவன் எங்கள் தகப்பன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராலே அப்பா பிதாவே என்று கூப்பிடும் ஒரு நாள் வரும்போது சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தேவன் யாருன்னு. தேவனை பற்றி நான் போதிக்கிறேன், ஆனால் தேவன் யார் என்று தெரிந்த உங்களுக்கு தான் போதிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவனை தெரியாதா? பர்சனலாக உங்களுக்கு தேவனை தெரியாதா? என்ன தெரியும் தானே? தேவனை தெரியலனா இப்போ என்ன சர்ச்சுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதுதான் சொல்கிறாரு, அப்படி ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். ஏன்னா பிள்ளை ஆயிட்டானே, பிள்ளையான பிறகு தகப்பனாக மாறின பிறகு அவன் என்னைக்கோ செஞ்ச அந்த பாவத்தெல்லாம் நினச்சிட்டே இருக்க மாட்டேன். தகப்பனுக்குரிய இரக்கத்தோடு நான் அவர்களோடு செயல்படுவேன். அந்த நாளை அங்கே சொல்கிறேன். இப்படி பழைய ஏற்பாட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி அந்த உறவின் மூலமாக இதை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி இந்த மாதிரி அறிவை பெற்ற பிறகு நம்ம அடுத்து என்ன செய்வோம், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சொல்ல வருகிற அவர், பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் இதெல்லாம் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ நீங்கள் இதில் ஞாபகமாக இருக்கணும். நீங்கள் என்ன உங்களுடைய சிந்தையில் இருக்கணும்னா தினந்தோறும் இது இருக்கணும், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றி அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு ஆவியானவரை தேவன் அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக அவரை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். இவ்வளோ காரியங்கள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு நிச்சயத்தை அங்கே எழுதுறார். ரெண்டாவது என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். அது ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு உறவு ஏற்பட்டிருக்கு, நம்மளோட இப்போ தேவன் இன்னைக்கு உறவாக இருக்கிறாரு. யார் இந்த தேவன்? எப்போதுமே நாம் யாரோட உறவாக இருக்கிறோமோ, ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா நம்ம யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோமோ அவங்க யாருன்னு நமக்கு முதல்ல புரியணும், அவங்களோட கிரேட்னஸ் நமக்கு புரியணும். இந்த தேவன் யாருன்னு அவர் எழுதுறாருன்னா, நேத்திக்கும் முந்தா நாள் உண்டான தேவன் இல்லை. சில நாடுகளில் தெய்வங்கள் திடீர்னு ஒரு நூதனமாக புதுசாக தெய்வங்கள் உருவாயிடும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையெல்லாம் அவைகள் இல்லை, இப்போ இருக்குது. மனுஷங்க எப்போ வேணாலும் தெய்வங்களை உருவாக்கிடுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு அதை சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறேன், முக்கியம் என்னன்னா ஆதி முதல் இருக்கிறவர் இவர். உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் யாரு? ஆதி முதல் இருக்கிறார் அப்படிங்கிறார். நேற்றைக்கு இன்றைக்கு திடீரென்ற உண்டான ஒரு நூதனமான தேவன் இல்லை. அவர் சொல்றார், பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு, போக நேரம் இல்லை. நாள் உண்டாவதற்கு முன்னதே நான் இருக்கிறேன்கிறார் தேவன். எல்லாம் உண்டாவதற்கு முன்னதே நான் இருக்கிறேன்கிறாரு. அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்ஃபா ஒமேகா, நிறைய அவரை பற்றி இருக்கு. அப்போ இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய உறவாயிருக்கிற தேவன், உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்து நம்மோடு இருக்கிறவர் ஏதோ இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷனில் உண்டானவர் இல்லை. அவர் எல்லா தலைமுறைகளுக்கும் முன்னாடி இருந்தவர். எப்பயுமே யோவான் என்ன பண்ணுகிறார், அந்த ஆதிங்கிறத விடவே மாட்டேங்கிறார். ஆதி முதல் இருந்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா இப்போ என்ன சொல்றாரு, அறிந்திருக்கிறனா என்ன அர்த்தம்? ஐக்கியமாக இருக்கீங்க, இன்னைக்கு தேவனோட இருக்கிற உறவுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அவர் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவர் ஆதி முதல் இருந்தவர். அடுத்த காரியம், உங்களை மன்னிச்சிருக்கிறாருன்னா அவர் யாருன்னா இன்னைக்கு நேற்று இருந்த தேவன் அவர் இல்லை, அவர் ஆதி முதல் இருக்கிறவர். அவரை போய் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த தேவனோட நீங்கள் இன்னைக்கு பிள்ளைகளாக இருக்கீங்க. அப்போ நம்ம அப்பா யாருன்னு புரிஞ்சுக்கணும், அவருடைய கிரேட்னஸ் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் என் பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கேன்னா அவ்வளோதான், இந்த 50 வருஷத்துக்குள்ளது தான் என்னை பற்றி தெரியும். நான் தலைமுறைக்கும் தகப்பன் இல்லை. நான் இந்த தலைமுறையில் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட தலைமுறைக்கு தகப்பன். ஆனால் இந்த தேவன் தலைமுறைகளுக்கும் தகப்பனாகவே இருக்கிறார். இன்னும் வரப்போகிற தலைமுறைகளுக்கும் தகப்பனாக இருப்பார்.
So we should know the greatness of the one whom we have the relationship with. அது நமக்கு ரொம்ப புரியணும். நம்ம வெவ்வேறு பின்னணியிலேருந்து வந்திருக்கோம். இவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. அதனால தான் 1 யோவான்ல நம்ம ஃபர்ஸ்ட் முதல் வசனத்தில் வாசிச்சோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதும் ஆயிருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு குறித்து அறிவிக்கிறோம். இயேசு இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டாரு. அவர் இயேசு ஆதி முதல் இருக்கிறவர், அவரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்றார். அப்போ சுத்தி யோவானுடைய அந்த நிருபத்தில் அந்த ஆதிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துட்டே வரலாம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோடு இருக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். அவருடைய சாவர்னிட்டி, அவர் ஆளுகை செய்கிற தேவன், அவர் மகா பெரியவர். அப்படிப்பட்டவரோடு இன்றைக்கு நாம் உறவில் இருக்கிறோம். அவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். லெட்டர் எழுதுறதுக்கு நோக்கம்லாம் சொல்கிறார். நான் ஏன் எழுதுறேன்னா, ஒன்று உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டாவது ஆதி முதல் இருக்கிற தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த கிரேட்னஸை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, ஒன்று இவர் ஆதி முதல் இருக்கிறார். இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகல, அங்கேருந்து ஒரு வசனத்தை இன்னைக்கு ஒரு உதவிக்காக எடுத்துக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அடுத்து இவர் எப்படிப்பட்டவர்னா, உலகத்தில் இருக்கிற பிசாசு, உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களை விட அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உங்களை மிரட்டிகிட்டு இருந்ததுன்னா, எதெல்லாம் உங்களை த்ரெட்டன் பண்ணுதோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னைக்கு உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்க நினைக்குதோ, 1000 பயங்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம், 1000 மலைகள் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் அந்த 1000 மலைகள், அந்த 1000 பிரச்சனைகளையும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தேவனோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு வெளியே இல்லை, அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவனா சும்மா எடுத்துக்கூடாது. ஆமாம், பெரியவர் பெரியவன். எந்த அளவுக்கு பெரியவர்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்த அளவுக்கு பெரியவர்னா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:57, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கதான் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. அப்போ எந்த இயேசு கிறிஸ்துவினால் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார்னா, மரணத்தை விழுங்கினவர், அப்படிப்பட்டவர் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இன்னைக்கு உள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எப்படிப்பட்ட பெரியவர்? மரணத்தை விழுங்கினவர், பாதாளத்தை ஜெயித்தவர், எல்லா திறவுகோள்களுடைய அந்த பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அதனால் எனக்கு முன்னே நிற்கிற எப்படிப்பட்ட மலைகளானாலும் சரி, வியாதிகள், எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் எல்லாரையும் ஸ்வாலோ பண்ணி விழுங்கி விடுகிற ஒரு வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இதெல்லாம் நினைக்கணும். அவர் என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். அவர் ஆதி முதல் இருக்கிறவர். நேற்றுக்கு இன்றைக்கு உண்டான ஒரு நத்திங் இல்லை. அவர் கிரேட். கடைசி அவருடைய கிரேட்னஸ் எங்க விளங்குனுச்சு? உயிர்த்தெழுதலில் விளங்கினது. மரணமே ஜெயமாய் விழுங்கப்பட்ட இயேசு இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். மோசேயின் கையில் இருந்த கோல், எகிப்தின் மந்திரவாதிகளில் இருந்த கோல்களை எல்லாம் அது விழுங்கினது போல, உலகத்தில் இருக்கிற பிசாசின் எத்தனை கிரியைகள், எவ்வளவு மந்திரங்கள், எவ்வளவு பயங்கரவாதங்கள், எவ்வளவு பில்லி சுனியங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு க்ஷணத்தில் விழுங்குகிற வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்னா முதல்ல எப்படிப்பட்ட பெரியவரும் புரிஞ்சுக்கணும். அதனால சொல்றேன், ஒருத்தரோட உறவில் இருக்கிறோன்னா அவரை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் அவர் லெட்டர் எழுதுறாரு. எவைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் விட பெரியவர் இந்த தேவன். அதனால தான் இந்த வாரம் ஆண்டவர் மறுபடியும் இதே வசனத்தை எங்கூட பேச சொன்னார். நான் ஆக்சுவலாக உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் அங்கே போகலான்னு பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்தை பற்றி அப்புறம் பேசு, மறுபடியும் இன்னைக்கு ஜெயத்தை பற்றி பேசு, பிள்ளைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறத பற்றி பேசு அப்படின்னு சொன்னதுனால நான் மறுபடியும் இங்கே பிரேக் போட்டு நின்றுட்டேன். ஏன்னா ஆவியானவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்து 3வது வாலிபருக்கு வராரு. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயித்தது நம்ம அப்புறம் பார்ப்போம்.
இப்போ நான் எந்த இடத்துக்கு வரேன்னு கேட்டிங்கன்னா, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, வாலிபருக்கு வரேன். வாலிபர் 2 காரியங்கள் எழுதப்பட்ட. ஒன்று, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லல, ஜெயித்துறீங்கன்னா இப்போ கவனிக்கணும் எப்படி ஜெயிச்சோன்னு. 2வது, வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன முக்கியமாக இங்கே இன்னைக்கு வாலிபர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தியின் மூலமாக, நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள். ஆனால் அநேகர் இதை கேட்கும் போது என்ன நினைப்பீங்க, நாங்கள் எங்கெங்க பலவான்களாக இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற பிரச்சனைகள், அதுவும் இந்த பாவத்தோடு உண்டாகிற போராட்டம், இதெல்லாம் பார்த்தா எங்களை ஒரு பலவான்களாக பார்க்க எங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எப்படி நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். அது வாலிபர்களோ வயதிகர்களோ பெரியவர்களோ ஆண்களோ பெண்களோ, நீங்கள் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் பலவான்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த காலையில் ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் விளக்க விரும்புகிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவன் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் தான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த தோட்டத்தில் ஒரு மெஷின் இருக்குது, தோட்டம் க்ளீன் பண்ணுற ஒரு மெஷின். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுங்க. அந்த தோட்டத்தை இரும்பாலான ஒரு மண்வெட்டியை கொண்டு சுத்தம் பண்ணணும்னா அது 8 மணி நேரம் ஆகும், அல்லது குறைஞ்சது நல்லா வேகமாக செய்கிறவங்கன்னா 5-6 மணி நேரம் கூட ஆகும். அது எதனால் செய்யப்பட்டது? இரும்பு வந்து ஸ்ட்ராங்கானது. ஆனால் அந்த மெஷின் வந்து என்ஜின் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் ஊற்றி அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணோன்னே அது என்ன பண்ணுது, ஒரு ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அதில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயரு, ஒரு ட்ரம், சின்ன ட்ரம்முக்குள்ளே ஒரு ஒயர் வச்சுருக்கான், அவ்வளோதான். சின்ன ட்ரம்முக்குள்ளே என்ன ஒயர்? அது பிளாஸ்டிக். இரும்பை விட பிளாஸ்டிக் ஒன்றுமே கிடையாது. அது வந்து சாதாரணமாக நம்ம ஒரு துணி காய போடுற கொடி கயிறு மாதிரி இருக்குது அந்த ரோப். அந்த ட்ரம்முக்குள்ளே அந்த ரோப்பு சுற்றி வச்சுருக்குறாங்க. அதோட 2 முனையை மட்டும் வெளியில் வச்சுட்டு அந்த ட்ரம்மை கொண்டு போய் அந்த ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மோட்டரை ஆன் பண்ணோம்னா ஆஃப் டே செய்ய வேண்டிய வேலையை அந்த வயர் என்ன பண்ணுது, 15 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடுச்சு நேத்தி. எப்படி? அந்த மெஷினோட அந்த கனெக்ட் பண்ணப்பட்டப்போ அந்த ஸ்பீடோட இந்த ட்ரம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஒயரே போதும் அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டை 15 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போது உலகத்தில் இருக்கிறவன் மண்வெட்டி போல இருந்தால், நீங்கள் ஒயர் போல பலவீனமுள்ளவர்களாக இருந்தால் கூட, நீங்கள் பலமுள்ள ஒரு மெஷினோட கனெக்ட் பண்ணப்படும் போது அந்த மெஷினோட ஸ்பீடில் நீங்கள் எப்படி மாறிடுறீங்க? மண்வெட்டியால் சாதிக்க முடியாததை ஒயர் சாதிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கணுன்னா, ஆமாம் நம்ம வந்து சில நேரம் பலவீனமானவர்களாக தான் இருக்கிறோம், ஆனால் பலமுள்ளவராகிய கிறிஸ்துவோடு நீங்கள் அவருடைய வல்லமையில் இணைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் ஒயர் போல தெரியல, உங்களை பார்த்தா மண்வெட்டி மாதிரி தெரியாது, ஒரு ஒயர் மாதிரி. ஆமாம், இது என்னது, பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இருக்கான் அந்த பையன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் போதும், உங்களை வச்சு கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார் இந்த உலகத்தை. இதுதான் கர்த்தருக்கு மகிமை. ஆமேன். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பவுலை ஜெபம் பண்ணுறாரு. பவுல்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். நீ பலவீனம் தானே? ஆமாம். ஒயர் போல இருக்கியா, என்னோட வந்து கனெக்ட் ஆகிக்கோ. பவுல் எழுதுகிறார், அந்த பவுல் தான் எழுதுகிறார். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. உங்க வாலிப பிள்ளைகள், நீங்க உங்க பலத்தில் செயல்படுங்கன்னு சொல்லல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். இந்த பவர்ஃபுல்லான மிஷின் அந்த ஷாஃப்ட்ல இந்த வயர் உள்ள ட்ரம்மை கனெக்ட் பண்ணா போதும், அந்த ஆர்பிஎம் சுத்தும் போது அது முழு தோட்டத்தையும் சுத்தம் பண்ணுகிறது போல இந்த உலகத்தில் பலவீனமான உங்களை, வேதம் அப்படிதான் சொல்லுது, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உங்க பலவீனத்தை நீங்க பார்க்கறத நிறுத்திட்டு பலவானாகிய இயேசுவோடு இணைக்கப்படும் போது, உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் போது, நீங்கள் இந்த முழு உலகத்தையும் சுத்தம் செய்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றி விடுவார். சின்ன சின்ன காரியத்திலும் நான் கர்த்தருடைய வேதத்தை கத்துக்கிறேன். ஆமேன். இப்படிதான் வாழ்க்கையில கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளும் போது, அப்போ அவர் எப்படி எழுதுறாரு, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னா, நீங்க அதை நம்பணும்.
எப்படி வாலிபர்களாகிய நீங்கள் அல்லது வாலிபனாகிய நானும் நீங்களும் எப்படி பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம்னா, நம்மளுடைய வயசு நம்மளுடைய பலவீனத்தை பார்த்து கிடையாது. நம்ம யாரோட கனெக்ட் ஆகியிருக்கோமோ, யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமோ அவர் பலமுள்ளவர். ஆமென்.